அமைதியும் பசுமையும் நிறைந்த புன்னகை கிராமம் ஒரு கோடையில் வறண்டு போன நீரோடையால் சோகத்தில் மூழ்கியது. ஒரு காலத்தில் கிராமத்தின் ஜீவாதாரமாக இருந்த அந்த நீரோடையில் இப்போது கற்களும் விரிசல்களும் மட்டுமே இருந்தன. கிராம மக்கள் எதிர்காலத்தை பற்றி கவலையுடன் இருந்தனர். இந்த சூழலில் இளம் விவசாயி வசந்த் கிராமத்தின் கவலையை போக்க உறுதி பூண்டு வறண்ட நீரோடையின் மூலத்தை கண்டறிய அடர்ந்த காட்டுப்பாதைகளில் தேடலை தொடங்கினார். அவரது அயராத தேடலின் முடிவில் நீரோடையின் போக்கை திசை திருப்புவதற்காக மறைக்கப்பட்டிருந்த ஒரு பழைய சிறிய அணையை கண்டறிந்தார். இந்த அணைதான் கிராமத்தின் நீர் தட்டுப்பாட்டிற்கு காரணம் என்பதை புரிந்து கொண்ட வசந்த் அதை உடைக்க ஒரு புத்திசாலித்தனமான வழியை கண்டுபிடித்தார். அவர் ஒரு பளபளப்பான பித்தளை தகட்டை பயன்படுத்தி சூரிய ஒளியை ஒரு சக்தி வாய்ந்த ஒளிக்கதிராக குவித்து மிக துல்லியமாக மலை உச்சியில் உள்ள அணை மீது பாய்ச்சினார். வசந்தின் புத்திசாலித்தனமான யோசனை செயல்பட்டது. குவிக்கப்பட்ட சூரிய ஒளியின் வெப்பத்தால் அணை உடைந்தது. தடைப்பட்டிருந்த தண்ணீர் பயங்கர வேகத்துடன் விடுவிக்கப்பட்டு மகிழ்ச்சியுடன் மீண்டும் பழைய நீரோடைக்கு திரும்பியது. கிராமத்தின் வறண்ட நிலத்தில் தண்ணீர் பாய்ந்து சென்ற காட்சி கிராமம் முழுவதும் புத்துயிரளித்தது. நீரோடை மீண்டும் ஓடத் தொடங்கியதால் புன்னகை கிராமம் மீண்டும் மகிழ்ச்சியில் மூழ்கியது. மக்கள் ஆர்ப்பரித்தனர். இறுதியில் கிராமத்தின் பசுமையான வயல்களின் பின்னணியில் நீரை மீட்டெடுத்த வசந்தை ராஜா கௌரவித்தார். வசந்தின் முகத்தில் புன்னகையும் பெருமிதமும் நிறைந்திருந்தன. அவரது புத்திசாலித்தனம் கிராமத்தின் வாழ்வாதாரத்தை காத்திருந்தது.